சங்கீதம் 128:1-2. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியமுள்ளவன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யாருக்கு கர்த்தருடைய வேதம் இவ்வாறு வாக்கு பண்ணுகிறது? கர்த்தர் தம் வார்த்தையின் மூலமா யாருக்கு இதை எழுதி கொடுத்திருக்கிறார்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுவார்கள், ஆனால் தவறுகள் செய்வார்கள். தேவ வழியில் நடக்காமல் தங்கள் வழியில் நடப்பார்கள். அடடா, கர்த்தர் என்னை கட்டாயம் இன்றைக்கு தண்டித்து விடுவார், காலையில் ஜெபிக்கலைன்னா வேதம் வாசிக்கலைனான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இரவு ஜெபத்தில் சொல்லுவாங்க, இன்றைக்கு வேதம் வாசிக்கவே நேரம் இல்லை கர்த்தாவே, என்னை இன்றைக்கு மன்னித்து கொள்ளும், நாளைக்கிலிருந்து சரியாக நான் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பேன் என்பார்கள். அவங்களுக்குள்ள பயம் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆனால் அவர் வழிகளில் நடப்பதோ இல்லை, அப்படிப்பட்ட பழக்கமோ இல்லாது இருக்கிறது. பயந்து கொண்டும் கர்த்தருடைய வழிகளில் நடவாதிருக்கிறவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. ஆனால் அவருடைய மனம் சொல்லும், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயே, உனக்கு ஏன் பாக்கியங்கள் கிடைக்கவில்லை? பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, அப்படிப்பட்ட பாக்கியம் உனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடும். ஓகே, இன்று முதல் கர்த்தருக்கு பயந்தும் அதனோடு கூட அவர் வழிகளில் நடக்கவும் வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு மற்றும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழியிலே நடவுங்கள், தேவனுடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கற்றுக் கொடுப்பான். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? நாம் மட்டும் ஓட்டம் நன்றாய் ஓடி தேவராஜ்யத்தை சென்று சேருதல் அல்ல. நம்முடைய பிள்ளைகளோடு பிள்ளைகளின் பிள்ளைகளோடு தேவனுடைய ராஜ்யத்திற்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறாரே. ஆகவே 1000 தலைமுறைகள் மட்டுமாய் அழகாய் காக்கப்பட அவர் திட்டமிட்டு செயல்படும் போது நாமும் ஏன் அதற்கு ஒத்துழைக்க கூடாது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதோ பாக்கியம், பாக்கியங்கள், நன்மை, நன்மைகள் 2 வகையாக இதை அழகாக பிரித்து விடவே முடியும். பாக்கியமும் நன்மையும் ஒன்றல்ல, 2. கிருபையும் சத்தியமும் ஒன்றல்ல, 2. நீதியும் நியாயமும் ஒன்றல்ல, என்றாலும் நியாயம் நீதியினிடமாய் திரும்பும். சௌக்கியமான வாழ்க்கை அது ஒரு நல்ல பாக்கியம் உள்ள வாழ்க்கை. யோபு உபத்திரவங்களுக்கு பின்பு, பாடுகள் சோதனை முடிந்த பிறகு 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல சௌக்கியம் அவருக்கு உண்டாயிருந்திருக்கிறது. ஆகவே அவருடைய ஆயுசு காலம் பெருகி அதனால் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை 4ஆம் தலைமுறை மட்டும் பார்க்க தேவன் அனுகிரகம் பாராட்டியிருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேதாமத்திலே பார்ப்பீர்களானால் பாக்கியமுள்ள வாழ்க்கை பலருக்கு இருக்கிறதை நாம் பார்த்திருக்கலாம். சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்த வசனத்தில் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 29:23. அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாயிருந்தான். சாலமோன் கர்த்தருடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்தாராம், தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் வீற்றிருந்தாராம், ராஜாவாக வீற்றிருந்தாராம், பாக்கியசாலியாயிருந்தாராம். என்ன ஒரு பாக்கியம்! அப்படியானால் உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார்.
என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, ஓ அந்நாட்களில் இஸ்ரவேலை கர்த்தர் நேரடியாக அரசாண்டு இருக்கிறார் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அப்படியானால் அந்த ராஜாவினுடைய சிங்காசனம் அது ராஜாசனம் மட்டுமல்ல, கர்த்தரும் அங்கிருந்து ஆளுகை செய்ய விரும்புகிறார். சாலமோனோடு கூட கர்த்தர் இருந்து தம் சிங்காசனமாக அதையும் பாவித்து அதிலே அவர் வீற்றிருந்து அங்கிருந்து அரசாளுகிறார். பூமி முழுவதும் அந்நாட்களில் அவ்வாறு அவர் ஆளுகை செய்திருக்க கூடும். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பார்த்தீர்களா? தாவீதின் குமாரனாம் சாலமோன் பாக்கியசாலியாய் இருந்தார். பாக்கியம் தேவன் கொடுக்க வேண்டும். நல்ல சௌக்கியமான வாழ்வை, நீடித்த ஆயுளுள்ள வாழ்வை மட்டுமல்ல, பிள்ளை செல்வங்கள் உடைய ஒரு வாழ்க்கை, தேவனை தரிசிப்பது, மீட்பர் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பது. ஆம், அந்த பாக்கியம் அவர் திருவாய் மலர்ந்தருளுவதை கேட்பது ஒரு அருமையான பாக்கியம். நீங்கள் காண்கிறவைகளாகியவைகளை காண்கிற கண்கள் பாக்கியம் உள்ளவைகள் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார். நீங்கள் காண்கிறவைகளாகிய இவைகளை காண்கிற கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். நாம் இன்றைக்கு பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தியதற்கு பிறகு பிறந்த நாம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். என்றாலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து இருந்து அவர் ஊழியம் செய்த பொழுது, மரித்தோரை எழுப்பின பொழுது அதை பார்க்கிற கண்கள் எவ்வளோ ஒரு பாக்கியம் உள்ள கண்களாய் இருந்திருக்கிறது. ஆம், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு வார்த்தை அழகாய் பேசப்பட்டது. இதோ மீட்பர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை சுமந்த கர்ப்பம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆம், மரியாளுக்கு ஒரு அருமையான பாக்கியம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை தன் கர்ப்பத்திலே சுமக்க, மாம்சத்தில் வெளிப்பட்ட குமாரனாகிய தேவனுடைய குமாரனை சுமக்கும் பாக்கியம். உங்கள் வாழ்க்கையிலும் பாக்கியம் இந்த வசனத்தை கேட்கிற இந்த நாளில் இருந்து உண்டாக போகிறது. பாக்கியம் உண்டாயிருக்கும், நன்மையும் உண்டாயிருக்கும். நீங்க பாக்கியத்தை தேடி ஓட வேண்டாம், நன்மையை தேடி ஓட வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தா மட்டும் போதும். இது தன்னார் போல உங்களை தேடி வரும். பாக்கியத்திற்காக உபவாசம் இருக்க சொல்லி சங்கீதம் 128 சொல்லலை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கத்தான் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி நாம் நடப்போமானால் எவ்வளோ ஒரு அருமையானதொரு பாக்கியமுள்ள வாழ்க்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளை செல்வம் உபாகம் 33:24 வேதவசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். ஆசேருக்கு ஒரு பாக்கியம், புத்திர பாக்கியம் தவறாது. இரண்டாவது, தன் சகோதரருக்கு பிரியமாய் நடந்து கொள்வான், பிரியமாய் இருப்பான். மூன்றாவது, தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். நாம் காலை தண்ணீரிலே தோய்த்து அழுக்கை நீங்க பெறுகிறோம். எண்ணெயில தன் காலை கழுவுவான். ஆடடா, எவ்வளோ ஒரு பாக்கியம், எவ்வளோ ஒரு செழுமை, பாக்கியம் உள்ள வாழ்க்கை. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். இது அவருக்கு கொடுக்கப்படுகிற நன்மை. பாக்கியம் மட்டுமல்ல, ஆசேருக்கு நன்மை. அடுத்து திரும்ப பாக்கியம் இன்னொன்று எழுதியிருக்கிறது. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். நாட்களுக்கு தக்கதான அளவு பலன் இல்லாத போது எவ்வளவு வேதனைப்படுகிறோம். வயது கூடுகிற பொழுது பலன் குன்றுகிறதாக இருந்தாலும் மோசேக்கு பலன் குறையல. காலேப், யோசுவா அவர்கள் எல்லாரும்
சொன்னார்கள், எங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கிறது தெரியுமா என்று பேசிக்கொண்டார்கள். கர்த்தர் தருகிற ஒரு பாக்கியம் சகோதரருக்கும் பிரியமாயிருப்பது, புத்திரம் பாக்கியம் உள்ளவர்களாகவும் இருப்பது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் உலக பிரகாரமான நன்மைகள் ஏராளம். அதை சொல்லியா தெரிய வேண்டும்? செல்வங்களோ, நன்மைகளோ, வீடோ, வசதியோ, வீடு வாசல் தேவன் ஏற்படுத்துகிறார் என்று சங்கீதம் 68:5-6 படிக்கலாம். தனிமையானவர்களை வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். அப்போ வீடு வாசல், நன்மைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், இதெல்லாம் நன்மைகளாக தேவன் தருகிறார். இந்த நன்மைகள் சிலருக்கு கிடைக்காமல் கூட போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல வேலைக்காரர், நல்ல கீழே பணி செய்கிறவர்கள் கிடைப்பது பாக்கியம், நன்மை. பாக்கியம் என்பதை விட நன்மை. இந்த நன்மை உலகத்தில் தலைகளாக இருக்கிறது. ஆகவே இந்த தீமை அகன்று நன்மை நம் வாழ்க்கையில் நிற்க கர்த்தரை நம் முன்னே நிறுத்தி அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் பாக்கியங்கள் அழகாய் கிடைக்கும், நன்மைகளும் கிடைக்கும்.